லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சூரியகாந்தத்தின் தொடர் பார்ட் 1 முதல் பார்ட் 5 வரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்று பகல் பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு திரும்பிய தியாகராஜன் வாயிற்கதவு தாளிடப்படாது திறந்து கிடப்பதை கண்டான். சப்தமிடாது மெல்ல உள்ளே நுழைந்து புத்தக மூட்டையை சுவர் ஓரமாக வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கினான். செம்பில் நீரை முகந்து எடுத்து கை கால்களை கழுவிக்கொண்டு கடைக்கண்ணால் மெல்ல தன்னை சுற்றிலும் பார்த்தான். மயானத்தை விட பயங்கரமானதொரு அமைதி வீட்டில் நிலவி இருந்தது. கூடத்து தரை மீது திறந்து கிடந்த பெட்டியையும் எதையோ பறிகொடுத்து விட்டவள் போல் அவிழ்ந்து கிடந்த குழந்தலை முடித்து கொள்ளாது தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அமிர்தத்தையும் கண்ட அவனது நெஞ்சு படபடவென்று பயத்தில் அடித்து கொள்ள ஆரம்பித்தது. வழக்கம்போல் தந்தைக்கும் தன் சிறிய தாய்க்கும் ஏதோ ஒரு பெரும் சண்டை நடந்திருக்கிறது என்பதை வீட்டின் பொது தோற்றத்திலிருந்து விரைவில் புரிந்து கொண்ட அவனது மனம் கவலைப்படத் தொடங்கியது. சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு திரும்பி ஓடிவிட வேண்டும், இல்லாவிட்டால் அப்பாவிடம் வீணாக பூசை வாங்கி கொள்ள நேரும் என்று தனக்குள்ளே எண்ணி அச்சமடைந்திருந்த அந்த சிறுவன் தாழ்வாரத்தில் மௌனமாக முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்த சிவானந்தத்தை பாராதவன் போல் மிக விரைவாக சமையல் அறையின் பக்கம் ஓடிச் சென்றான். வழக்கம்போல் காந்திமதியை அங்கே காணவில்லை. அதற்கு பதில் அவனது இரு சகோதரிகளும் சாப்பிட்டு கொண்டிருப்பதை கண்டான். அறைக்குள்ளே வந்து திருதிருவென திகைப்புடன் விழித்துவிட்டு அடுப்பருகில் இருந்த ஜன்னல் வழியே பின்கட்டு தாழ்வாரத்தை எட்டி பார்த்தான். வழக்கமாக தாழ்வாரத்தின் தூண் ஓரத்தில் உட்கார்ந்திருக்கும் அருமை தோழி தமயந்தியை காணவில்லை. அவளது விளையாட்டு மர செப்புகளும் பொம்மைகளும் தரையில் தாறுமாறாக இறைந்து கிடந்தன. தியாகராஜனது கவலையையும் ஆவலையும் புரிந்து கொண்டவள் போல் மோகனா விஜயாவை பார்த்து கண்களை சிமிட்டி விட்டு கழுக்கென்று சிரித்தாள். அதற்கு பதில் கூறுகிறவள் போல், விஜயா, வீட்டில் இல்லாதவங்கள சில பேர் எங்கேயோ தேடுகிறாங்க என்று மெல்லிய குரலில் பாடிவிட்டு தங்கையுடன் சேர்ந்து சிரித்தாள். தன்னை அவர்கள் அவ்வாறு கேலி செய்து மகிழ்வதைக்கான தியாகராஜனுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. எனினும் அமிர்தம்மாளுக்கு அஞ்சி அவன் அதை பொருட்படுத்தாதவன் போல் அலட்சியமாக அலமாரியில் இருந்த சோற்று வற்றிகளில் ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு அவர்கள் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். குழம்பு சோற்றை அள்ளி வாயில் திணித்து கொண்டு அதை விழுங்கும் முன், அம்மா, அண்ணன் சாப்பிட வந்திருக்குது என்று மோகனா உரத்த குரலில் தாய்க்கு அறிக்கை விடுத்தாள். மறுகணம் வெறுப்பும் கடுமையும் பொங்கி வழியும் முகத்துடன் ஆத்திரமாக உள்ளே வந்த அமிர்தம், இந்த சனியம் பிடித்தவ உப்பு ஊறுகா வச்சிருக்கிற இடம் கூட எனக்கு வகையாக தெரியாது. நான் போட்டதை தின்னுவிட்டே எல்லாரும் இன்னைக்கு ஒழியுங்க. ஆமாம், சொல்லிவிட்டேன் என்று அதட்டி விட்டு மூலையில் இருந்த சோற்றுப்பானையை தரதரவென இழுத்து அறையின் நடுவில் வைத்தாள். அகப்பையினால் சோற்றை பரபரப்பாக அள்ளி தியாகராஜனது வட்டிலை படைத்துவிட்டு அதன் மீது குழம்பை சொர்ரென கூட்டினாள். ஏண்டி மோகனா, விஜயா, 2 பேரும் சாப்பிட்டா விட்டுச்சுன்னா கையை கழுவிக்கிட்டே கிளம்புங்க. அது வேணும் இது வேணும்னு நின்றுக்கிட்டு இருந்தீங்க, கழுத்தை திருகி போடுவேன் தெரியுமா என அதட்டி விட்டு வந்த வேகத்தில் அறையை விட்டு வெளியே சென்றாள். காந்திமதியையும் தமயந்தியையும் காணவில்லையே என்ற கவலையிலும், ஏதாவது கேட்டால் தந்தையின் வீணான கோபத்திற்கு ஆளாக வேண்டுமே என்ற அச்சத்திலும் தியாகராஜனது பசி இருந்த இடம் தெரியாது மறைந்து விட்டது. வட்டிலே சிறிய தாயார் அள்ளி கொண்டு வந்து ஆத்திரத்துடன் போட்டிருந்த அவ்வளவு சோற்றையும் அவனால் விழுங்கவே முடியவில்லை. அவசரமாக சிரமத்துடன் போஜனத்தை முடித்துக்கொண்டு முற்றத்திற்கு வந்து கையை கழுவி கொண்டான். யாரும் கவனிக்கும் முன் புத்தகப்பையை எடுத்துக்கொண்டு சிட்டுக்குருவி போல் வாயிலுக்கு ஓடிவிட்டான். 4-5 வீடுகளுக்கு அப்பால் இருந்த ஒரு பாழடைந்த கூரை வீட்டின் திண்ணை மீது வந்து உட்கார்ந்து கொண்டு தனக்கு இனி எவ்வித அபாயமும் நேர சந்தர்ப்பமே இல்லை என உணர்ந்த பின்புதான் அவனுக்கு நிம்மதியாக மூச்சு வந்தது. காந்திமதி அத்தையை ஏன் காணவில்லை? தமயந்தி எங்கே போய்விட்டாள்? அவளையும் காணவில்லையே. சின்னம்மாவும் ஐயாவும் சண்டை போட்டு கொள்ளவில்லை. சண்டை போட்டிருந்தால் சின்னம்மா அழுது கொண்டல்லவா இருப்பாள். பின் ஏன் ஐயா அவ்வளவு கோபமாக இருந்தார்? இவ்வாறு பலவாறாக தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு மிகவும் சஞ்சலத்தில் தவித்து கொண்டிருந்தான் தியாகராஜன். சற்று தொலைவில் நிழல் ஓரமாக தோல் மீது கையை போட்டு அணைத்து கொண்டபடி அமிர்தத்தின் 2 பெண்களும் வந்து கொண்டிருப்பதை கவனித்து அவனுக்கு ஒரு யோசனை சற்றென்று உதயமாயிற்று. மோகனா, இங்கே வாயேன் என அழைத்த அவன் தன் சட்டைப்பையில் கையை விட்டு துழாவி மீதமிருந்த 2 மிட்டாய்களையும் எடுத்தான். இந்தா, வாங்கி கொள்ளுங்க, உங்களுக்காகத்தான் கொண்டு வந்திருந்தேன் என்று ஆளுக்கொன்றாக எடுத்து தன் சகோதரிகளுக்கு கொடுத்தான். ஏன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிற? பள்ளிக்கூடம் போக வேணாமா என விசாரித்த மோகனா தன் கண்களை அகல விரித்து தலையை ஒரு முறை குலுக்கி அபிநயம் செய்துவிட்டு மிட்டாயை வாயில் அடைத்து கொண்டாள். சமயத்தை விட்டு கொடுக்க கூடாது என்பது போல்
ஆமாம், அத்தையும் தமயந்தியும் எங்கே போயிருக்காங்க மோகனா? என வினவினான் தியாகராஜன். மோகனா தோலை குலுக்கிவிட்டு மிட்டாயை சுவைத்து விழுங்கி வாயை சப்பு கொட்டினாள். எனக்கு தெரியாது, விஜயாவை கேளு என்று குறும்புத்தனமாக பதில் அளித்துவிட்டு சிரித்தாள். தான் அளித்த மிட்டாயை ஆவலுடன் வாங்கி தின்றுவிட்டு சிறிதும் நன்றியின்றி அவள் அளித்த பதிலை கேட்ட தியாகராஜனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. தோளில் தொங்கிய புத்தகப் பையை எடுத்து ஓங்கி அவள் தலையில் ஒரு தடவை நன்றாக வலிக்கும்படி மோத வேண்டும் போல ஒரு துடிப்பு ஏற்பட்டது. என்றாலும் அந்த விஷமக்கார பெண்ணுடன் வீண் வம்பு பேசி பயனில்லை என நினைத்து, விஜயா, நீ நல்ல பெண் அல்லவா? நீ எனக்கு சொல்லு, அத்தையும் தமயந்தியும் எங்கே போயிருக்காங்க என்று கேட்டான் கொஞ்சும் குரலில். எனக்கு இன்னொரு மிட்டாய் கொடுத்தா சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன் என பயமுறுத்தி பேரம் பேசினாள் விஜயா. வேறு வழியின்றி தமயந்திக்காக புத்தக மூட்டையில் ஒளித்து வைத்திருந்த மிட்டாய் ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு, சரி, இப்ப சொல்லு என்று கேட்டான் அவன். வீட்டை விட்டு நட அப்படின்னு அப்பா கோவிச்சுக்கிட்டு கத்தினார். இதோ போறேன் அப்படின்னுட்டு அத்தை தமயந்தியை எடுத்துக்கொண்டு வெயில்ல எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த நாங்க 2 பேரும் அப்பா திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டு ரேடியில ஒளிஞ்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஐயா சத்தம் போட்டார். அத்தையும் இனிமேல நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க என விவரித்தாள் அவள். போயிட்டாங்களா? இனிமேலே வரவே மாட்டாங்களா என திகிலுடன் விசாரித்த தியாகராஜன் இருதயம் வெடித்து விடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. இனிமே வரவே மாட்டாங்க என தலையாட்டினாள் விஜயா. வரமாட்டாங்க? நீ இனிமே என்ன செய்வ? அத்தை கிட்ட போய் கோல் சொல்ல முடியாதே. நல்லா வேணும் உனக்கு. அந்த மிட்டாயை விஜயாவுக்கு மட்டும்தான் நீ கொடுத்த. இரு, உன்னை அம்மா கிட்ட சொல்லி என்ன செய்யறேன் பார் என்று சீற்றத்துடன் கையை ஆட்டி பயமுறுத்தி விட்டு கோபத்துடன் மோகனா தன் சகோதரியை விட்டுவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டாள். ஆமாம், அத்தை எங்கே போனாங்க, அது உனக்கு தெரியுமா என அவன் கேட்க துவங்கும் முன், ஏய் மோகனா, கொஞ்சம் இரு, நானும் வந்து விட்டேன் என கத்தி கொண்டு விஜயா பறந்தோடி சென்று விட்டாள். தியாகராஜன் நேரே பள்ளிக்கூடம் செல்லவில்லை. புத்தக பையை தோளின் மீது போட்டுக்கொண்டு அத்தையையும் தமயந்தியையும் தேடத் துவங்கினான். அத்தை இரண்டொரு சமயம் வேப்பம்பூ, கீரை இவைகளை முதலியார் வீட்டிற்கு அவனிடம் கொடுத்து அனுப்பியிருந்ததுண்டு. ஒரு சமயம் சம்பந்த முதலியார் வீட்டிற்கு அவள் போயிருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றவே அந்த சிறுவன் கடும் வேகத்தில் ஓட்டமும் நடையுமாக முதலியார் வீட்டை சென்றடைந்தான். பகல் சாப்பாட்டிற்கு பிறகு முதலியார் தெரு திண்ணையில் சாய்ந்து கொண்டு தேவார பாடல்கள் கொண்ட புத்தகம் ஒன்றை இசையோடு உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார். ஐயா, ஐயா என்று மெதுவாக தியாகராஜன் கூப்பிட்டது முதலில் அவருக்கு காது கேட்கவில்லை. சாப்பிட்ட பின்பு கை கழுவ வாயிற்புறம் வந்த முதலியாரின் மனைவி, என்னப்பா தம்பி, எங்கே வெயில்ல வந்தாப்புல? அத்தை ஏதாச்சும் சொல்லி அனுப்பினாளா என்று வினவிய பொழுதுதான் முதலியார் புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு தமக்கு முன் வந்து நின்று கொண்டிருந்த சிறுவனை பார்த்தார். இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டிய தியாகராஜனுக்கு துக்கத்தினால் பேச முடியவில்லை. கண்களில் நீர் பொங்க நா தடுமாற, அத்தை இங்கு வந்தாங்களா என வினவினான். வந்தாங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பே ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தவ இங்கே என்னோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு விட்டு புறப்பட்டு போனாலே, ஏன் கேட்குற என்றாள் முதலியார் மனைவி. என்னடா நடந்துச்சு, சொல்லடா தம்பி, ஏன் அழுகிற என அனுதாபத்துடன் மேலே முதலியார் கேட்கத் தொடங்கவே தியாகராஜன் வெக்கத்துடன் ஒன்றுமில்லை என திணறிவிட்டு ஒரே ஓட்டமாக ஆற்றை நோக்கி ஓடினான். ஊர் பிள்ளைகள் வந்து விளையாடும் நாவல் மரத்தடிக்கு சென்று அங்கிருந்தபடியே சுற்றுமுற்றும் ஏக்கத்துடன் பார்த்தான். கோடை காலத்து பிற்பகல் வெயில் நெருப்பை போல் மிகவும் கடுமையாக வீசிக்கொண்டிருந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆற்று நீரும் அனலை வீசுவது போல் தோன்றிய நீல வானமும் தான் அவன் கண்களுக்கு தென்பட்டன. தன்னை தனியே விட்டுவிட்டு அத்தையும் தமயந்தியும் எங்கேயோ சென்று மறைந்து விட்டார்கள் என்பதை எண்ணி பார்த்த தியாகராஜனுக்கு துக்கம் தாழ முடியாது போகவே ஓ என்று வாய்விட்டு வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தான். அன்று இரவும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. தமயந்தியையும் அத்தையையும் பற்றி பலவிதமான கற்பனைகள் செய்து கொண்டு படுக்கையில் புரண்ட வண்ணமாயிருந்தான். கூடத்து கயிற்றுக்கட்டில் மீது படுத்திருந்த சிவானந்தமும் தூக்கம் பிடிக்காது எழுந்து உட்கார்ந்திருந்தார். தாழ்வாரத்தில் தன் பெண்கள் அருகில் படுத்திருந்த அமிர்தத்துக்கும் அன்றிரவு நித்திரை வர மறுத்தது. இந்தாங்க, ஏன் இப்படி மனசை அலட்டிக்கிட்டு தூங்காம உடம்ப கெடுத்துக்கிறீங்க என்று கேட்ட அமிர்தம் எழுந்து உட்கார்ந்து அருகில் இருந்த விளக்கை பெரிதாக எரியும்படி தூண்டிவிட்டாள். அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த தியாகராஜன்
தூங்குகிறவன் போல் பாவனை செய்து கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டு முகத்தை சுவர் பக்கம் திருப்பிக் கொண்டான். முதலியார் வீட்டுக்குத்தான் போயிருக்கிறாளான்னு கோடி வீட்டு குப்பனை விசாரிச்சுக்கிட்டு வர சொன்னேன். அவ அங்கேயும் போகவில்லையாம் என சிவானந்தம் வருத்தத்துடன் அரற்றினார். எங்கேயோ போகட்டும், அவ்வளவு ரோஷக்காரியா இருந்தா இருக்கட்டுமே. சித்த கூட அண்ணன்னு அவ உங்களுக்கு மரியாதை வச்சு பேசினாளா? நீங்க கிடந்து இப்படி மனசை அலட்டிக்கிறா போல அவ கவலைப்பட்டாளா? அண்ணன் மேல கொஞ்சமாவது இரக்கம் இருந்தா இத்தனை நேரம் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க மாட்டாளா? நான் சொன்னா உங்களுக்கு தப்பாக தான் தோணும். வெளியில அவளுக்கு யாரோ வேண்டியவங்க இருக்காங்க. அந்த துணிச்சல்ல தான் அவ அப்படி ஆவேசம் பிடிச்சவ போல புறப்பட்டு போனான் என்று அதட்டி பேசினாள் அமிர்தம். இல்லை, எப்பவும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அதனால கோபத்துல நான் சொன்ன தகாத வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து உசிர மாய்ச்சி கொண்டு விட்டாள் என்று இழுத்தார் மனவேதனையுடன். ஆற்றிலே குளத்திலே விழுந்து உசிர விடுற ஆளை பார்க்கணும். நீங்க ஒரு சமயம் விழுந்தாலும் விழுவீங்க, அவையே விழுகிறா. அவ எங்கேயோ போய் நல்ல சுகமா அவ இஷ்டம் போல ஆளுவார் அடக்குவார் இல்லாம இருப்பாங்கிறது நிச்சயம் என்று ஆத்திரத்துடன் கத்திய அமிர்தம் தொடர்ந்தாற்போல், உங்களுக்கு தங்கச்சி மேல அத்தனை ஆசையா இருந்தா ஏன் அவளை வெளியே போடின்னு விரட்டினீங்களா? கடைசியில ஏதாச்சும் பொல்லாப்பு வந்தா எல்லாம் இவளால தான் ஏற்பட்டதுன்னு என் மேல போடவா என்று கோபத்துடன் இறைந்து கேட்டாள். மனம் வெதும்பி போயிருந்த சிவானந்தம் மனைவியுடன் தர்கிக்க விருப்பமில்லாது, காந்திமதிக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அந்த பாவமெல்லாம் என்னை சேர்ந்ததுதான். நான் பழிகாரன், இரக்கமில்லாத பாவி என்று துக்கத்துடன் அரற்றினார். அனாதையான தன் சகோதரியை வெளியே துரத்தியது மிகவும் பயங்கரமானதொரு பாவச் செயல் என பச்சாதாபத்தினால் நொந்து போன அவரது மனம் இடித்து காட்டவே அவருக்கு மண்டை வெடித்து மூளை வெளியில் வந்து விழுந்து சிதறிவிடும் போல இருந்தது. இரு கரங்களாலும் தலையை சட்டென தாங்கிக் கொண்டார். கணவன் இவ்வாறு தங்கைக்காக துயர் உறுவதை காண சகிக்காத அமிர்தம் முகத்தை வலித்து கொண்டு, இனிமே என்ன ஆனாலும் சரி, அவ இந்த வீட்டில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நுழையவே கூடாது. எங்கேயாவது போய் தேடி கேடி அழைச்சிக்கிட்டு வந்தீங்க, அண்ணனும் தங்கியும் கொடுத்தணும் நடத்துங்க. நான் புறப்பட்டு என் பிறந்த வீட்டுக்கு போயிடுறேன் என பயமுறுத்தி விட்டு போர்வையை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டு படுத்து விட்டாள். ஒன்று விடாது அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த தியாகராஜனின் நெஞ்சம் திகிலில் படபடவென அடித்து கொண்டது. அப்பா கூறுவது போல் அத்தையும் தமயந்தியும் ஆற்றிலே விழுந்து உயிரை மாய்த்து கொண்டு விட்டால் இந்த நினைவுக்கு அவனுக்கு மிக பயங்கரமான பல கற்பனைகளை உண்டாக்கவே அவனால் அன்றிரவு சிறிது கூட தூங்க முடியவில்லை. காந்திமதி வீட்டை விட்டு சென்று 2 மாத காலம் ஆகியும் சிவானந்தத்திற்கு அவளை பற்றிய தகவல் ஒன்றும் கிட்டவில்லை. ஊரிலும் பலர் பலவிதமாக பேசுவதை பற்றி கேள்விப்பட்ட அவரது உள்ளம் வேதனையில் வெந்து உழன்றது. தாம் செய்த காரியம் மிகவும் அக்கரமானது என எண்ணி தம்மையே கொன்று கொண்டிருந்தார். தமது உள்ள குமுறலை வெளியே சொல்லிக்கொள்ள மனைவியின் கோபத்திற்கு பயந்து ஆறுதல் மொழிகளுக்கு ஏங்கி தவித்த அவர் அந்த சில நாட்களில் பாதியாக இளைத்து போய்விட்டார். பொருளற்ற பேச்சுகளும் செயல்களும் அவரிடம் அதிகம் காணப்படவே ஊரில் உள்ளவர்கள் சிவானந்தத்திற்கு தங்கையின் மறைவினால் பித்தம் பிடித்துவிட்டது என்று பேசிக்கொண்டனர். அமிர்தம்மாளின் வார்த்தைகளை மெய்ப்பிக்கிறவர் போல் சிவானந்தம் ஒரு நாள் ஆற்றுக்கு நீராடச் சென்றவர் திரும்பி வரவே இல்லை. ஞாபக மறதி அதிகமாகிவிடவே நிதானத்தை விட்டு குமிழியிட்டு பெரும் வெள்ளத்துடன் கரை புரண்டு ஓடிய ஆற்றில் மிகவும் அபாயகரமான ஒரு சுழல் அருகில் நீராட இறங்கிவிட்டார். ஆற்று நீர் வேகமாக இழுத்துச் சென்று விட்டது. நாள் முழுவதும் தேடி தளித்த பின்பு மறுநாள் காலை அடுத்த கிராமத்தில் கரையோரம் இருந்த மரக்கிளை ஒன்றில் சிக்கிக் கொண்டிருந்த அவரது உடலை நண்பர்கள் சுமந்து கொண்டு வருவதைக் கண்ட அமிர்தம் தலையில் அடித்துக்கொண்டு கோவென கதறி அழுதாள். சங்கதியை கேள்விப்பட்டு விரைவாக நமச்சிவாயம் புறப்பட்டு வந்தபொழுது சிவானந்தத்தின் ஈமச் சடங்குகள் முடிந்து 2 தினங்கள் சென்றிருந்தன. துக்கமே உருவாக வீற்றிருந்த அமிர்தம் தமையனை கண்டதும், அண்ணா இப்படி மோசம் பண்ணி விட்டாரே, ஒரு பாழும் கிணத்துல என்னை கொண்டு வந்து தள்ளின பலனை பாருங்க, எனக்கு இனி யார் கதி என்று கதறி அழுது கொண்டு ஓடி வந்து தரையில் விழுந்தாள். தங்கையை சமாதானப்படுத்திய நமச்சிவாயம், அமிர்தம் அப்படி சொல்லாதே, நான் இல்லையா, உன்னை அனாதையா போகும்படி நாங்கள் விட்டு விடுவோமா, அவ்வளவுதான் கொடுத்து வச்சது என்று கூறிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். சிவானந்தத்தின் வீட்டு கூடத்து மூலையிலே நிரம்பி வழிந்து கொண்டிருந்த பெரிய நெற்குதிர், அமிர்தத்தின் இடையில் இருந்த பெட்டி சாவி, எல்லாவற்றுக்கும் இனி அவன்தான் எஜமான் என்ற நினைவு ஏற்படவே சகோதரியின் துயரம் அவனை கொஞ்சமும் பாதிக்கவில்லை.
புடவை மூட்டைகளை தூக்கி கொண்டு வெயிலில் அலைவதை விட்டுவிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டு அமிர்தத்தையும் அவள் குழந்தைகளையும் அதிகாரம் செய்தபடி ராஜா போல் வாழப்போகும் வாழ்க்கையை எண்ணி உள்ளம் மகிழ்ந்தான். அமிர்தம், கவலைப்படாதே அம்மா. உன்னை தனியே தவிக்க விட்டுவிட்டு நான் போயிடுவேனா? பின்ன உடன்பிறப்பு என்று எதற்காக இருக்கிறதாம் என்று கௌரவமாக கூறி தங்கைக்கு அபயம் அளித்தான். சாதாரண நாட்களிலேயே அண்ணனை கண்டதும் சுய அறிவை இழந்துவிடும் அமிர்தம் கணவனை இழந்த பின்பு அண்ணன் ஆட்டுவிக்கும் ஒரு பொம்மையாக மாறிவிட்டாள். தன் சகோதரியின் இந்த பலவீனத்தை பெரிதும் பயன்படுத்தி கொண்ட நமச்சிவாயம் காலம் சென்ற சிவானந்தத்தின் சொத்துக்களை கண்டபடி விரயம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். சிவானந்தம் தமது இளைய மனைவியை பிச்சை எடுத்து உண்ணும் அளவுக்கு அவ்வளவு நிர்கதியாக விட்டுவிட்டு சென்று விடவில்லை. சில வருடங்களுக்கு முன்பு அவர் தமக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சை பூமியையும் தமது வீட்டையும் மனைவியின் பெயருக்கு எழுதி வைத்திருந்தார். தமக்கு திடீரென மரணம் சம்பவித்துவிட்டால் யாருடைய தயையும் எதிர்பாராது அமிர்தம் சுகமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவரது முக்கிய கருத்தாக இருந்தது. நமச்சிவாயம் தன் சகோதரி வீட்டில் மகிழ்வாக தனது வாழ்நாளை கழிக்க வந்திருந்தான். வேலை செய்து உடலை அலட்டி கொள்ள அவன் அங்கு வரவில்லை. சிவானந்தத்தைப் போல தினசரி வயல்களுக்கு சென்று மேற்பார்வையிடவோ அறுவடை காலத்தில் வெயிலில் களத்தருகில் நின்று கொண்டு கண்காணிக்கவோ அவனுக்கு பிடிக்கவில்லை. மேலும் அவன் நினைத்தபடி பணத்தை எடுத்து தாராளமாக செலவிட சிவானந்தத்தின் பெட்டியில் பணம் தாராளமாக இருக்கவில்லை. இதையெல்லாம் பற்றி யோசித்து அவன் தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்தான். அதன்படியே தன் சகோதரியையும் ஒப்புக்கொள்ளும்படி செய்தான். நிலம், நீர் இதெல்லாம் எதற்கு? நிலங்களின் விலை நாளுக்கு நாள் தலைகீழாக போய் கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறபடி கேள் அமிர்தம். இந்த நிலத்தை வந்த விலைக்கு விற்று விடுவோம். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு லேவாதேவி கடையை ஆரம்பிக்கிறேன். பணத்தை நிலத்திலே போட்டு தூங்க வைக்காம நாலா பக்கமும் போட்டு புரட்டி கொண்டிருந்தால்தான் பணம் மேலும் பெருகும் என்று உபதேசித்தார். அமிர்தத்துக்கு அண்ணன் சொல்வது மிகவும் சரி என்று படவே அவன் உத்தரவிட்டவுடன் நீட்டிய காகிதத்தில் கையெழுத்து போட இசைந்து விட்டாள். நமச்சிவாயம் அங்கு வந்து தங்க தொடங்கிய சில நாட்களில் சிவானந்தத்தின் அருமையான நஞ்சை பூமி கால் விலைக்கு விற்கப்பட்டு அந்த பணம் அவனது கைக்கு போய் சேர்ந்தது. நமச்சிவாயம் தான் ஒரு பெரிய கடைக்காரன் என ஜம்பமாக கூறிக்கொண்டு சில நாட்கள் ஊரில் மிகவும் கர்வமாக தெரிந்து கொண்டிருந்தான். கையில் அமிர்தம்மாளின் பணம் தாராளமாக இருக்கவே அவனது நடை, உடை, பாவனைகள் வேகமாக விருத்தியடைய துவங்கின. கல்யாண மாப்பிள்ளை போல் நெற்றியில் சந்தன பொட்டும் ஜரிகைக்கரை வேஷ்டியும் சில்க் ஷர்ட்டும் அங்கவஸ்திரமாக வெளியில் தென்பட்டான். அவன் வருவதை தொலைவிலேயே முன்கூட்டி அறிவிப்பது போல் கம்மென்று அத்தர் ஜவ்வாது மனம் அவனது ஆடைகளில் வீசிக்கொண்டிருந்தது. முன்போல் அவனது வெற்றிலை பெட்டியில் காய்ந்து வெற்றிலை சருகுகளும் மட்டமான புகையிலை கட்டைகளும் இருக்கவில்லை. துளிர் இளம் வெற்றிலைகளும் வாசனை புகையிலையும் சுண்ணாம்பும் வந்து குடியேறி அவனது வெற்றிலை பெட்டியின் அந்தஸ்தையும் ஆகாய அளவுக்கு உயர்த்தி விட்டிருந்தன. வட்டிக்கடை, கொடுக்கல் வாங்கல் விஷயமாக சென்று வருவதாக நமச்சிவாயம் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவான். திரும்பி வரும்பொழுது வீட்டிற்கு வேண்டிய ஜாமான்களுடன் பழம், மிட்டாய் இவைகளையும் தாராளமாக வாங்கி கொண்டு வருவான். சில சமயம் அமிர்தத்துக்கு முன்னால் 50 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து வெகு அலட்சியமாக போட்டுவிட்டு, அந்த மேலப்பட்டி லட்சுமண செட்டியாருக்கு போன மாதம் கடன் கொடுத்த பணத்திற்கு வட்டி கொடுத்தான் என அமுத்தலாக கூறுவான். அமிர்தம் அண்ணனிடம் எதையும் பற்றி தர்கித்ததே இல்லை. யாருக்கு, எதற்கு, எவ்வளவு பணம் வட்டிக்கு அவன் கொடுத்திருக்கிறான் என்று கேட்டுக்கொள்வதே கிடையாது. சில சமயங்களில் அமிர்தத்திற்கு திடீரென்று சந்தேகமும் கவலையும் ஏற்பட்டு விடுவது உண்டு. என்ன அண்ணா, இந்த வட்டி பணம் யாரிடமிருந்து வந்ததுன்னு சொன்னீங்க என்று அவள் குறுக்கு கேள்வி கேட்டுவிட்டால் போதும், நமச்சிவாயம் கோபத்துடன் துள்ளி குதித்து பெரிய ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்து விடுவான். அமிர்தம், இப்படி இது என்ன அது என்ன என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தா என்னால் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நம்பிக்கையோடு எல்லாத்தையும் என் கையில் ஒப்புவிச்சிட்டு நீ சும்மா இருந்தால்தான் என்னால் இந்த குடும்பத்தை நிர்வகிக்க முடியும். பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கல் வாங்கலை பற்றி என்ன தெரிய போகிறது? பணத்தை வச்சு நிர்வகிக்க பெண் பிள்ளைகளுக்கு தெரியுமா? உன் பணத்தை எடுத்துக்கொண்டு நான் ஓடியா போய் விடுவேன்? எனக்கு பெண்டாட்டி, பிள்ளை, குட்டின்னு யாராவது இருக்காங்களா? அதை எடுத்து கொடுத்து விடுவேன்னு நீ பயப்பட? 1/10 பெருக்கி உன் வீட்டு பொறுப்பை இவ்வளவு கஷ்டத்துடன் நான் வகிச்சுக்கிட்டு போகிறேன். அதை நினச்சி பார்க்காம, அப்படி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உன் கையிலேயே எல்லாத்தையும் ஒப்படைச்சி விட்டுட்டு நான் இதோ போய் விடுகிறேன். நீயாச்சு, உன் குடும்பமாச்சுன்னு நான் உதறி விட்டுட்டு விடுகிறேன்
என்று கூச்சல் போட்டு ரகளை செய்வான். அண்ணன் எங்கே தன்னை தனியே விட்டுவிட்டு போய்விடுவானோ என்ற பயத்தில் அமிர்தம் தனக்குள்ளே அவ்வப்பொழுது எழும் சிறிய சந்தேகத்தை அடக்கி கொண்டு வாளா இருக்க வேண்டியிருந்தது. நமச்சிவாயத்தின் தடபுடல் செலவுகளுக்கு சிவானந்தத்தின் பணம் அதிக நாட்கள் கட்டி வரவில்லை. கையில் இருந்த தொகை சீக்கிரமே செலவாகிவிட்டதை உணர்ந்த நமச்சிவாயம் சகோதரியிடம் இன்னமும் கொஞ்சம் நஞ்சம் இருப்பதை விட்டு வைக்க மனம் இல்லாதவனாய் மேலும் பல சூழ்ச்சிகள் செய்தான். வட்டிக்கு பணம் கொடுத்த இடத்தில் மோசம் செய்து விட்டார்கள் என்றும் அதை வசூலிக்க கேஸ் போட கோர்ட்டுக்கு செல்ல நேரும் என்றும் ஒரு கதையை தங்கையிடம் அளந்துவிட்டு அதற்கு பணம் இல்லாததனால் வாளா இருக்க வேண்டியிருப்பதாக சலித்து கொண்டான். அண்ணன் கூறியதை நம்பிய அமிர்தத்துக்கு கவலை அதிகமாகிவிட்டது. கஷ்டப்பட்டு சிவானந்தம் தேடி வைத்த சொத்தை எவனோ எடுத்துக்கொண்டு விட சும்மா விடுவதா என உள்ளம் பதைத்த அவள், கேஸ் போட்டு எப்படியாவது கொடுத்ததை திருப்பி வாங்கிடுங்கண்ணா, அதற்கு பணம் வேணுமே என்று கவலைப்படாதீங்க அண்ணா, இந்த நகை நட்டெல்லாம் இனிமேல எனக்கு எதற்கு, இதையெல்லாம் விற்று கோர்ட்டு செலவுக்கு வச்சு கொள்ளுங்கள் என்று தன்மேல் இருந்த 2 தங்க ஆபரணங்களையும் கழற்றி அண்ணனிடம் கொடுத்து விட்டாள். கோர்ட்டுக்கு செல்வதாகவும் வக்கீல் வீட்டிற்கு அலைவதாகவும் சாக்குகள் கூறிக்கொண்டு வெளியில் உல்லாசமாக தெரிந்து கொண்டிருந்த நமச்சிவாயம் தன்னுடைய துர்விநியோகங்களுக்கு அமிர்தத்தின் நகைகளை விற்றதுடன் மட்டும் நிற்காமல் கொட்டில் இருந்த மாடுகள், வீட்டில் இருந்த விலை உயர்ந்த 2 தட்டுமுட்டு ஜாமான்கள் என ஒவ்வொன்றாக விற்று கொண்டிருந்தான். வீட்டின் மீதும் அடமானம் வைத்து கடன் வாங்கி செலவு செய்தாகிவிட்டது. இனி விற்பதற்கோ அடகு வைப்பதற்கோ பொருள் ஒன்றும் கிடையாது என்ற பயங்கர நிலை ஏற்பட்டு விடவே நமச்சிவாயம் மேலே என்ன செய்வது என்று தெரியாது விழித்தான். என்னால் முடியாது, நீ எப்படியோ போ என்று சகோதரியை உதறி விட்டு ஓடிவிட அவனால் முடியவில்லை. கஞ்சியோ கூழோ வேலைக்கு அமிர்தம் ருசியாக சமைத்து போட்டாள். வீட்டை விட்டு வெளியேறினால் சாப்பாட்டிற்கு கூட அவனுக்கு வகை இல்லாது போய்விடும் அளவுக்கு அவனது பொருளாதார நிலை வெளியே படுமோசமாக இருந்தது. 3 குழந்தைகளும் 2 பெரியவர்களும் எத்தனை நாட்களில்தான் இருப்பதையெல்லாம் திரட்டி வைத்துக்கொண்டு காலம் கடத்த முடியும்? திடீரென ஒரு நாள் வீட்டில் அரிசிக்கும் கூட வகையில்லாது போய்விட்டால் எல்லோரும் பட்டினியால் அல்லவா சாக வேண்டி வரும் என எண்ணி பார்த்த அமிர்தத்தை விசாரம் பிடித்து கொண்டு விட்டது. அண்ணனது கோபத்திற்கும் மனத்தாங்களுக்கும் பயந்து அவன் போன போக்கெல்லாம் விட்டு பேசாதிருந்த அவள் சகிக்க முடியாமல் ஒரு நாள், அண்ணா, கடன் கொடுத்த பணமெல்லாம் திரும்ப வராது, போனது போகட்டும், கேஸ்னு கொஞ்சம் நஞ்சம் இருந்த பணமும் தொலைஞ்சிட்டது, இனிமேல நாம் இப்படியே இருந்தால் நம்ம கதி என்ன ஆகிறது என்ன என்றாள் ஆத்திரத்துடன். அவளது வார்த்தைகள் நமச்சிவாயத்தின் குற்றமுள்ள மனதை மிகவும் உறுத்தின. எங்கேயாவது வேலை தேடி சம்பாதித்து கொண்டு வந்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது அவன் பொறுப்பு என்பதை அவள் மறைமுகமாக எடுத்து காட்டியதைக் கண்டு அவனுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. தன் வயிற்றுக்கே அவன் இது நாள் வரை உடலை அலட்டி கொண்டு சம்பாதிக்க முயற்சித்ததில்லை. துள்ளித்திருந்த வாலிப பிரயாயத்திலேயே அவன் உடல் நோக உழைத்து அறியாதவன். வயோதிகத்தை மெல்ல எட்டி பார்க்க முயற்சிக்கும் இந்த வயதில் அமிர்தத்தையும் அவளது குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டி சம்பாதித்து போட அவனுக்கு பைத்தியமா பிடித்திருக்கிறது? நெற்றி வியர்வை நிலத்தில் விழச் செய்யும் உழைப்பு என்பது நமச்சிவாயத்தின் அகராதியிலேயே கிடையாது. ஆகவே அமிர்தத்தின் வார்த்தைகள் அவனுக்கு கோபத்தை உண்டாக்கின. நீ கேட்கிற இதையே தான் நானும் 4 நாளாக என் மனசை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படியே இருந்தால் குடும்பத்தின் கதி என்ன ஆகுறதுன்னு கவலையால் எனக்கு பித்து பிடிச்சிடும் போல இருக்குது. இந்த தியாகராஜனுக்கு வயசு இப்போ என்ன ஆகுறது என்று கேட்டான் நமச்சிவாயம். அமிர்தத்தின் மூளையில் கணக்கு என்பது எப்பொழுதும் இடம் கொண்டதில்லை. தன்னுடைய வயது எவ்வளவு என்றே அவளுக்கு தெரியாது. அவள் தன் குழந்தைகளுக்கு என்ன வயது என்று ஒரு நாளும் கணக்கிட்டு பார்த்தவள் அல்ல. அப்படிப்பட்ட அமிர்தம் 10ஓ 15ஓ ஆகிறது என்றாள் அலுப்புடன் பதிலுக்கு. நான் நினைச்சேன் ஒரு 13 வயசாவது இருக்கும்னு. எரும மாட்டை போல வயசாகுது இந்த பயலுக்கு. இவனுக்கு பள்ளிக்கூட படிப்பு எதற்கு? பள்ளி படிப்பு இந்த காலத்தில் எதுக்கு உபயோகம்? மேலும் நாம் என்ன பெரிய சீமானா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் ஆசைக்கு படிக்க வைக்க? போதும் இவன் படித்தது. படிப்பை நிறுத்தி இந்த பயலை ஏதாச்சும் ஒரு வேலையில் அமர்த்தி விட போகிறேன். இந்த சின்ன வயசில் உடம்பு வணங்காவிட்டால் பெரியவனான போன பிறகு ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். நான் கொண்டு வந்து போடுகிற 2ஓட இந்த பையனும் ஏதாச்சும் சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டால் குடும்பம் கஷ்டமில்லாமல் நடக்கும் என்றான் நமச்சிவாயம்.
தியாகராஜன் படிப்பை பற்றியோ அவனது பிற்கால வாழ்க்கையை பற்றியோ அமிர்தத்துக்கு என்றுமே அக்கறை இருந்ததில்லை. கணவன் இறந்த பின்பு அவளுக்கு தன் மூத்தாள் மகன் மீது ஏற்கனவே இருந்த வெறுப்பு 2 மடங்காக அதிகரித்திருந்தது. எனவே அவள் சகோதரனது திட்டத்தை மறுத்து கூறாது அதை உடனடியாக ஒப்புக்கொண்டு விட்டாள். அத்தை காந்திமதியையும் ஆருயிர் தோழி தமயந்தியையும் இனி காணப்போவதில்லை என்ற ஏக்கத்தினால் உருகி கொண்டிருந்த தியாகராஜனது வாழ்க்கை தந்தையின் மறைவுக்கு பிறகு மிகவும் மோசமாகி விட்டிருந்தது என விவரிக்க தேவையில்லை. நமச்சிவாயத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த அந்த வீட்டில் அந்த சிறுவன் அடிமையிலும் கேவலமாக நடத்தப்பட்டான். மாமனின் வார்த்தைகளே சட்டமென இருந்த அந்த வீட்டில் பெரியவர்கள் செய்ய வேண்டிய பல வேலைகள் அந்த சிறுவன் தலையிலே சுமத்தப்பட்டன. காலையில் எழுந்ததும் ஆற்றிலே குளித்துவிட்டு தாயார் போட்ட பழைய அமுதை சாப்பிட்டு விட்டு 3 மைல்கள் ஓடிச் சென்று கடை ஜாமான்கள் வாங்கி வர வேண்டும். பள்ளிக்கூடம் செல்வதற்கு முன் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு நமச்சிவாயத்தின் ஆடைகளை கிணற்றடியில் சோப்பு போட்டு தோய்த்து உலர்த்த வேண்டும். நினைத்த பொழுது மாமன் ஏவிய இடங்களுக்கு ஓடிச் சென்று வர வேண்டும் என இரவு படுக்க போகும்போது வரை வேலைகள் இருந்து கொண்டே இருந்தன. தியாகராஜன் இந்த வேலைகளையெல்லாம் பொருட்படுத்தாது செய்து கொண்டிருந்தான். ஆனால் சில சமயம் தன் சிறிய தாயார் ஏவும் சில வேலைகளை செய்ய அவனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. பெண் குழந்தையைப் போல் வீட்டை பெருக்கவும் பாத்திரங்களை தேய்த்து கழுவி வைக்கவும் அவனை தாயார் ஏவும் பொழுது வெக்கத்தினால் உள்ளம் கூசி அவனுக்கு அழுகையே வந்தது. ஆனால் அந்த வேலைகளை செய்ய மாட்டேன் என புரட்சி செய்ய அவனால் முடியவில்லை. 2 முறை எதிர்த்து பேசியதற்காக நமச்சிவாயத்திடம் செம்மையாக பூசைகள் வாங்கி கொண்ட பின்பு தியாகராஜன் எதிர்ப்பதன் பலனை பூரணமாக அறிந்து கொண்டிருந்தான். இஷ்டமில்லாத கடின வேலைகளை செய்யும்படி மாமா ஏவும் போதெல்லாம் அடிக்கு பயந்து கொண்டு அழுத வண்ணம் மாமன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த வேளையில் அவனது இளம் உள்ளம் அத்தையையும் தமயந்தியும் எண்ணி ஆறா துயரம் அடைவதுண்டு. அத்தை மட்டும் இப்பொழுது இங்கே இருந்தால் இப்படி நடக்குமா? அத்தை வெகு நேரம் நான் பட்டினியாக இருப்பதைக் கண்டு பேசாமல் இருந்திருப்பாளா என்று காந்திமதியை பற்றி அடிக்கடி எண்ணி மனம் ஏங்கி தவித்தான் அப்பேதை பாலகன். நமச்சிவாயத்தின் திட்டப்படி தியாகராஜனின் படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அருகில் இருந்த கிராமத்தில் மளிகை கடை ஒன்றில் ஜாமான்களை எடுத்து கொடுக்கும் வேளையில் மாதம் 8 ரூபாய் சம்பளத்தில் மாமாவின் முயற்சியால் அமர்த்தப்பட்டான். கடைக்கார செட்டியார் மிகவும் கண்டிப்பான முதலாளியாக இருந்தார். காலை 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை சிறிதும் ஓய்வு கொடுக்காது, சிறு பையன் எனவும் இறங்காது கொடுக்கும் சம்பளத்திற்கு தியாகராஜனிடம் வேலை வாங்கி கொண்டார். கடைசியில் முதலாளியின் கண்டிப்பும் வசை மொழியும் கேட்டு அலுத்து சோர்ந்து இரவு வீடு திரும்பும் அந்த சிறுவனை ஆறுதல் மொழி கூறி வரவேற்க யாரும் இல்லை. அதற்கு பதில் எப்பொழுது தவறு செய்வான் என எதிர்பார்த்து நிற்பவன் போல் நமச்சிவாயம் ஒரு சிறு விஷயத்தை பெரிதாக அமர்க்கலப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட சதா அந்த சிறுவனை தண்டித்த வண்ணம் இருந்தான். கருணை என்பதையே அறியாத அமிர்தமும் தியாகராஜனை மாமன் போட்டு நைய புடைப்பதை தடுக்காது வேடிக்கை பார்ப்பதும் வழக்கமாகிவிட்டது. வெளியில் வேலையிடத்தில் வசை மாறி வீட்டிலே தண்டனை என்பதை தவிர வேறு ஒன்றுமே அறியாத தியாகராஜனுக்கு வாழ்வு ஒரு பெரும் சிறையாக இருந்தது. அந்த சிறையிலிருந்து விடுதலை அடைந்து வெளியே ஓடிவிட அவனது இளம் உள்ளம் தவித்து கொண்டிருந்ததை அமிர்தமோ நமச்சிவாயமோ சிறிதும் அறியவே இல்லை. ஒரு நாள் மாலை தியாகராஜன் வேலைக்கு கடைக்கு சென்றதும் முதலாளி தம் வரவிற்கு கோபத்துடன் காத்து கொண்டிருப்பதை கண்டான். பெட்டியில் இருந்த சில்லறையில் 4 நாணயம் குறைந்து காணப்பட்டதாக அறிந்த அவர் அதை தியாகராஜன் தான் எடுத்திருக்க வேண்டும் என எண்ணி ஆத்திரத்துடன் இருந்தார். ஏண்டா பயலே, எங்கடா அந்த 4 திருட்டு நாயே என கையை ஓங்கி பலார் பலார் என 4 அறைகள் வைத்தார் முதலாளி. வலியினால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் வெகுண்டு முதலாளி மீது பாய்ந்து விட்டான். செட்டியார் மறுபடியும் கையை ஓங்கும் முன் அவரது கையை ஆங்காரத்துடன் ரத்தம் வரும் வரை அழுத்தி கடித்து விட்டான். அடப்பாவி, கையை விடுடா என்று கதறிக்கொண்டு தம்மை விடுத்து கொண்ட செட்டியார் அவனை பிடிக்கும் முன் ஒரே பாய்ச்சலில் பித்தம் பிடித்தவன் போல் தெருவில் பாய்ந்து ஓட தலைப்பட்டான். பிடி பிடி என கத்திக்கொண்டே இரண்டொருவர் தொடர்ந்து ஓடி வருவதற்குள் தியாகராஜன் தெருமுனையை தாண்டி அருகில் இருந்த ஒரு சந்திற்குள் சென்று மறைந்து கொண்டு விட்டான். அவனுக்கு ஏற்பட்ட பயத்தில் நெஞ்சு திக்கென்று அடித்து கொண்டது. உடல் முழுவதும் வியர்வை அரும்பி ஆறாக வழிந்தோடியது. வறண்டு தொண்டை காய்ந்து போயிற்று. சூரியன் அஸ்தமிக்கும் வரை திருடனைப் போல் அந்த சந்திலே ஒளிந்து கொண்டு நின்ற அவன் இருட்டிய பின்பு மெல்ல தெருவுக்குள் எட்டி பார்த்தான். தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நிதானித்த பின்பு தெருவிற்குள் வந்த அவனுக்கு எங்கே போவதென்றே விளங்கவில்லை.
இவ்வளவு நடந்த பின்பு வீட்டிற்கு அவன் எந்த தைரியத்தில் போவான்? இதற்குள் நடந்ததை கேள்விப்பட்டிருக்கும் நமச்சிவாயமும் அமிர்தமும் அவனை எப்படி வரவேற்பார்கள் என்பதை எண்ணும் போதே கிளியினால் அவன் மேனி சிலிர்த்தது. அத்தை மட்டும் இப்பொழுது இருந்தால் நிரபராதியான என்னை இப்படி தண்டித்த அந்த முதலாளியை சும்மா விட்டு விடுவாங்களா என எண்ணிக்கொண்டு அவனது புண்பட்ட உள்ளம் ஆறுதல் மொழிக்காக ஏங்கியது. கண்களில் நீர் பொங்க துக்கம் நெஞ்சை அடைக்க அந்த சிறுவன் வீட்டிற்கு செல்ல அஞ்சி கால் வந்த வழியே நடந்து சென்றான். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.